இன்னைக்கு சால கருவாடு குழம்பு செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையானதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். 2 முருங்கைக்காய், ஒரு வாழைக்காய், 3 கத்திரிக்காய், பச்சை மொச்சை எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இப்போ இதுக்கு தேவையான மசாலாவையும் நம்ம அரைச்சி எடுத்து குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா சீரகம் 1.5 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், துருவின தேங்காய் 1/2 கப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 5 பல் பூண்டு, அப்புறம் ஒரு 10 வெங்காயம். இதெல்லாம் நம்ம வறுத்துட்டு நம்ம மிக்சியில போட்டு நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம காய்கள் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம மண்சட்டியில செய்ய போறோம். 5 டீஸ்பூன் நம்ம இப்போ ஆயில் போட்டுக்கிறோம். 5 டீஸ்பூன் ஆயில் போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து போடுறோம். கடுகு உளுந்து போட்டுட்டு அப்புறம் வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறோம். வெந்தயமும் போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கதை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த வெங்காயம் ஒரு 3 மினிட்ஸ் வதங்கட்டும். 2 to 3 மினிட்ஸ் அது நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட நம்ம கருவேப்பிலையும் சேர்க்க போறோம். இப்போ அந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினாதான் குழம்பு டேஸ்டா இருக்கும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து அதையும் நம்ம கொஞ்சம் நல்லா கலந்து விடலாம். கொஞ்சம் மிக்ஸ் ஆகிட்டு அதுவும் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கோம். அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கிட்டோம். பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாயும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து ரெண்டுமே நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்தால் தான் குழம்பு நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதையும் நல்லா வதங்கின பாருங்கள், நல்லா அந்த வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறேன் 2 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், 3 கத்திரிக்காய், பச்சை மொச்சை 150 கிராம். நம்ம அந்த மொச்சை கொட்டையை உரிச்சிட்டு அந்த கொட்டையும் இது கூட நம்ம சேர்க்குறோம். பாருங்கள், அது கூட நம்ம சேர்த்துட்டு எல்லாமே நல்லா கலந்து விட போகிறோம். காய் அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அது கூட நம்ம வேண்டிய மசாலா பொடியை நம்ம சேர்த்துக்க போகிறோம். மசாலா பொடி பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன். இப்போ இந்த மசாலாவெல்லாம் நம்ம இதில் சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா கலந்து விடலாம். அப்போ இந்த காய் கூட இந்த மசாலாலாம் நல்லா கலந்து மிக்ஸ் ஆகி இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இது கூட நம்ம புளி ஒரு லெமன் சைஸ் நம்ம புளியும் ஊற வச்சுருக்கோம். அந்த புளியும் நம்ம இதில் சேர்த்து கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அந்த காய் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆனிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் அந்த லெமன் சைஸ் புளியும் நம்ம கரைச்சி அந்த புளி தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். புளி தண்ணியை நல்லா சேர்த்து இது கூட கலந்துக்க போகிறோம். நம்ம உப்பு ரொம்ப போட தேவை இருக்காது. ஏன்னா நம்ம கருவாடு எவ்வளோதான் கழுவி நம்ம சுத்தப்படுத்தி எடுத்தாலுமே அதில் உப்பு இருக்கும். இப்போ நம்ம சால கருவாடு 15 கருவாடு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். 15 கருவாடு அதில் எப்படியும் உப்பு இருக்கும். அதனால் இதில் உப்பு லாஸ்ட்டில் நம்ம தேவைப்பட்டால் தான் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு ரொம்ப வேணாங்கிறவங்க இதில் சேர்க்கவே தேவை இருக்காது, இல்லைன்னா லைட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த காயில் மசாலா நம்ம அந்த பொடி எல்லாம் போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் அந்த காயோட மசாலாலாம் நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். பாருங்கள், வெந்து நல்லா நிறமாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. இப்போ நம்ம அதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம அரைச்சிருக்கிற தேங்காய், நம்ம சொன்னோம் இல்லையா, வறுத்து அரைச்சிருக்கிற தேங்காய் இருக்கு இல்லையா, அந்த தேங்காய் சீரகம், சோம்பு, மிளகு, பூண்டு, வெங்காயமெல்லாம் போட்டு அரைச்சி அந்த கலவையை நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். அந்த மசாலாவை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நான் ஒரு 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுறேன். கலந்து விட்டுட்டு திரும்பி நம்ம கொஞ்சம் கொதிக்க விடலாம். காய் வேகணும் இல்லையா, காய் வேகட்டும். இப்போ நம்ம ஒரு 6 to 7 மினிட்ஸ் காய் நல்லா ஒரு 6 to 7 மினிட்ஸ் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கருவாடு சேர்த்துக்கிறோம். கருவாடு சேர்த்து அப்படியே நம்ம ரொம்ப கலந்து விடாமல் அப்படியே லைட்டாக கலந்துட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு விட்டுருங்க. சிம்மில் வச்சு விட்டோடனே பார்த்தீங்கன்னா அருமையாக நல்ல மணமாக இருக்குது. கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய், மொச்சக்கொட்டை போட்டு சால கருவாடு போட்டு
கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப மணமா இருக்கு. இப்போ நம்ம கருவேப்பிலை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.